நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க. நாம் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய ஓர் ஊட்டியில ஃபிங்கர் போஸ்ட்ல சிறு மலர் நகர் அப்படிங்கிற இடத்துக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த கஸ்டமர் நம்ம பயணியர் பயோடேங்க் யூடியூப் சேனல் பார்த்துட்டு தாங்க நமக்கு காண்டாக்ட் பண்ணியிருந்தாங்க. நாங்க ஏற்கனவே கட்டின வீட்டை தான் இப்போ ஊட்டியில வாங்கியிருக்கோங்க. ஆல்ட்ரேஷன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இங்க ஏற்கனவே கட்டினவங்க செப்டிக் டேங்கர் ரிங் போட்டு இறக்கியிருக்காங்க. அந்த இடத்துல தண்ணி எப்பவுமே ஸ்டாக்னட் ஆகி நின்றுட்டு இருக்குங்க. வந்து பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி இந்த கஸ்டமர் நம்மளை காண்டாக்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த கஸ்டமர் நம்மக்கிட்ட கேட்டுக்கிட்ட ஒரே விஷயம், திருப்பி இந்த மாதிரி ஒரு ரீவொர்க்கை நாங்கள் பண்ணக்கூடாதுங்க, எங்களுக்கு பெர்மனெண்ட்டான ஒரு சொல்யூஷன் கிடைக்குமான்னு கேட்டிருந்தாங்க. நம்ம பயனியர் பயோடேங்க் டீம் நம்ம டேங்கோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் சொன்னதுக்கப்புறம் இந்த கஸ்டமருக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடுங்க. இந்த இடம் பாருங்கள் எவ்வளோ குறுகலாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பயனியர் பயோடேங்க் டீம் அந்த இடத்தையெல்லாம் மெஷர் பண்ணிவிட்டு இவங்களோட லென்த் வந்து அதிகமாகவே இருந்துச்சுங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அகலம் ரொம்ப குறைவாக இருந்துச்சு. அதனால் அகலத்தை குறைச்சி நீளத்தை அதிகப்படுத்தி கஸ்டமைஸ்டாக இங்கே டேங்க் செஞ்சு நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா கிரெயினோ ஜேசிபியோ வர முடியாது அப்படிங்கிறதுனால ஆட்களை வச்சு இந்த டேங்க் அப்படியே மெதுவாக மூவ் பண்ணிட்டு வந்தாச்சுங்க. இந்த இடத்துல ரொம்ப ட்ரிக்கியாக தான் இருந்துச்சு இன்ஸ்டலேஷன். இருந்தாலும் நம்ம பயனியர் பயோடேங்க் சைட் இன்ஜினியர்ஸ் இந்த மாதிரி நிறைய பிளேஸஸில் டேங்க் இன்ஸ்டலேஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனால் இங்கேயும் எந்த ஒரு ரீவோக்கும் இல்லாத மாதிரி பர்ஃபெக்டாக நம்ம இங்கே இன்ஸ்டலேஷன் பண்ணிட்டு இருக்கோங்க. இந்த டேங்கை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். டேங்குக்கும் 50 வருஷம் வாரண்டி, பாக்டீரியாவுக்கும் 50 வருஷம் வாரண்டி கொடுத்துட்றோங்க. உங்களுக்கே தெரியும், ஊட்டி ஏற்காடு மாதிரி ஹில் ஸ்டேஷன்ல எல்லாம் மண்ணோட தன்மை பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஈரமாக தான் இருக்கும். ஏன்னா மழை பெஞ்சிட்டே இருக்கிறதுனால மண் ஈரமாகவே தான் இருக்குங்க. இந்த மாதிரி பிளேசஸ்ல எல்லாம் நீங்கள் எந்த மாதிரி ஒரு பயோ டேங்க் போட்டிங்கனாலும் சரி, அதில் எப்போவுமே பாக்டீரியாவை நீங்கள் ரீஃபில் பண்ணிகிட்டே இருக்கணும். ஆனால் நம்ம பயனியர் பயோ டேங்க்கில் மட்டும் நீங்கள் பாக்டீரியாவை வாழ்நாள் முழுவதும் ரீஃபில் பண்ண தேவையில்லைங்க. ஏன் அப்படின்னா இந்த டேங்கை நம்ம 3 லேயர் எஃப்ஆர்பி மெட்டீரியலில் செய்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம இம்போர்ட் பண்ணுற ஃபேப்ரிக்கும் இந்த டேங்க் மேலே கோட்டிங் கொடுக்குறோங்க. அதனால் என்ன ஆகுது அப்படின்னா இந்த டேங்க்குள்ளே இருக்கிற வெப்பநிலை எப்போதுமே சீராக இருக்குங்க. அதாவது 365 நாளும் எவ்வளோ மழை பெஞ்சாலும் சரிங்க, எவ்வளோ வெயில் அடித்தாலும் சரி, இந்த டேங்குக்குள்ளே எப்போதுமே ஒரு வெதுவெதுப்பு தன்மை இருக்கிறதுனால பாக்டீரியானால ஈஸியாக இனப்பெருக்கம் பண்ண முடியுங்க. அதனால தான் நம்ம பயனியர் பயோ டேங்க் உங்களுக்கு டேங்குக்கும் 50 வருஷம் வாரண்டி கொடுத்துட்றோங்க, பாக்டீரியாவுக்கும் 50 வருஷம் வாரண்டி கொடுத்துட்றோங்க. இதிலிருந்து சுத்திகரிச்சு வெளியே வர தண்ணியில் எந்த ஒரு கழிவுகளும் துர்நாற்றம் இருக்காதுங்க. அந்த தண்ணியை நீங்கள் தோட்டத்துலேயோ ட்ரைனேஜ்லேயோ இல்லை ரிங் போட்டு பூமிக்கு கீழே போகிற மாதிரியோ பண்ணிக்கலாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி இருக்குது அப்படிங்கிறதுனால இதிலிருந்து வெளியே வர தண்ணியை நம்ம ட்ரைனேஜில் விட்டுக்கிற மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோங்க. நம்மக்கிட்ட 1200 லிட்டர்லேருந்து 60,000 லிட்டர் வரைக்குமே டேங்க்ஸ் அவைலபிளாக இருக்குங்க. இங்கே நம்ம ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கிற சைஸ் 2000 லிட்டர் 15 பேர் வரைக்கும் யூஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உள்ள டேங்க்குங்க. இந்த டேங்கை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும், வாழ்நாள் முழுவதும் இந்த டேங்குக்காக நீங்கள் ₹1 கூட செலவு பண்ண தேவையில்லைங்க. இதை பற்றி உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா பயனியர் பயோ செப்டிக் டேங்குங்கிற யூடியூப் சேனலில் போய் பாருங்கள். தேங்க்யூ.